இந்த ரஞ்சிதா வந்துட்டு இப்போ வெண்பாவ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா, அங்க வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, சரியா படிக்கிறதில்ல அப்படின்ற விஷயம் தெரிய வருதா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவோட அப்பாவ வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்றாங்க. அதாவது விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் நீங்க தான் வரணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, சித்தின்ற முறையில வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்திலாம் சொல்ல முடியும். உங்க வைஃப கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு ஆல்ரெடி கிளம்புனதுனாலயும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேயே தான் இருந்தாரு. பட் ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுல நம்ம விஜய்க்கு விருப்பமே இல்லாததுனால தான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருந்த செக்யூரிட்டி இருந்துட்டு அங்க நடந்த கொடுமை எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த வீடியோவ கொஞ்சம் பாருங்க சார். அப்பதான் உங்களுக்கே எல்லாமே புரியும். உங்க பொண்ணு வெண்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த விஜய் பயங்கர ஷாக்ல இருந்துட்டு இருக்காரு. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இப்போ அந்த அதாவது நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணி எவ்வளோ பெரிய வேலைய செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ கூட்டிட்டு போக்கூடாது. ரஞ்சிதா தான் கூட்டிட்டு போணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்த பிளான பண்ணி, கடைசியில ரஞ்சிதாவையே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வர வச்சுர்றாங்க. ஏன்னா, இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இவ கேவலமானவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் ஏற்கனவே நல்லாவே தெரியும் இல்லையா? அதனால தான். அடுத்ததா நம்ம விஜய் வரும்போது அப்படியே அந்த செக்யூரிட்டி என்னதான் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பொண்ணு வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அக்கா பொண்ணு அதாவது ரஞ்சிதா இருந்துட்டு எந்த அளவுக்கு கொடுமை பண்றான்னு பாருங்க. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம கூட அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கவே ரொம்பவே பாவமா இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ காட்டுறாங்க. அத பார்த்த உடனே விஜய்க்கு பயங்கரமா நடிச்சு, அடுத்தது என்ன இந்த ரஞ்சிதாவ வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.